இப்போ கிளப்பில் ஓ இருக்கிறீங்க பொம்பளை இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் குடியில இருந்தா அது இப்போ 2-3 கிளாஸ் குடிச்சிருந்தேன்டா அப்போக்கு இல்லைன்னு வந்தேன்னா டேரெக்டாக அப்படியே போயிடுவேன். குடியில இல்லாமல் நார்மலாக அப்படி அதில் ஒரு விதமும் இருக்குது. இப்போ ஒரு ஆள் கிட்ட வந்து சொன்னால் சாரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சாரி என்ன அப்படி போனேன்டா நான் அப்படியே விட்டுருவேன். ம். ஆனால் ஒரு ஆள் இப்போ தானாகவே வந்து என்னடா போங்க அங்கால கிட்ட வராது அப்படி இப்படி அந்த ஒரு விதமாக சொன்னான்டா அப்போக்கு நான் கொஞ்சம் யோசிக்க தொடங்குவேன். ஏன் இப்படி அது நீ பார்க்காமலே அப்படி வந்து கதைச்சாலும் இல்ல இல்ல போய் கதை இல்ல போய் கதை கேட்க இப்படி விதம் இருக்குதான் ஒரு ஆக்கள் கதைக்கிறது. அவ வந்து இப்ப நார்மலா சொன்னான் ஒரு சிரிச்ச மூஞ்சியோட இப்படி யா ஹே சாரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் அப்படியே போயிடுவேன். ஆனா ஒரு வேறொரு விதமா வந்து என்னடா பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஸோ என்ன காய்ச்சி கொண்டு இருக்கிற போடா அங்க அப்படின்னு அப்படி ஒரு இதுல வந்தேன்டா. அதுல நான் கொஞ்சம் யோசிப்பேன் நீ இப்படி சொன்னவா ஏன் உங்களை என்ன பிரச்சனை. ஆனா கேட்க மாட்டேன். ஆனா அது ஒரு 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 பேக் மைண்ட்ல எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கும். அது உனக்கு மட்டன பண்ணையோ நான் குடியில நான் அது அது கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கும். உனக்கு ரெண்டும் ரெண்டும் அப்படி சொன்னா கதைக்கே மாட்டேன். அதான் பிரச்சனை தெரியும் தான் நீ சைலன்ஸா பேக்ரவுண்ட்ல நிப்பேன் பார்த்துட்டு இருப்பேன் என்ன நடக்குதுன்னு. பிரச்சனை அவர் ஆக்கள் வேட்டி ஆடுறத பார்த்து கொண்டு இருப்பேன் பின்னால. நீ சைட்டுக்கு போ சைட்டுக்கு போ எங்க நோத்தாஸ்க்கு அங்க இருக்கு இப்போ ஓடலாம். இப்ப திருப்பி அந்த முதல் தேமாக்கு வந்தாண்டா நீங்க சரி அந்த அந்த பொம்பளை பிள்ளையோட நீங்கள் கதைக்கல. ஆனால் இன்ஸ்டாகிராம் இருக்கு. இப்போ அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து சாரமுத சொன்னவர் அவருக்கு வந்து எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் அவர் டிரெக்டாக எழுதிட்டு வரும் அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு. நான் சொன்னான் எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாண்டா எனக்கு அது எழுதையே வராது கணக்கு யோசனையாக இருக்கும். நீயும் அப்படி தான் சொன்னி. ஆனால் அப்போ எவ்வளோ ஃபாலோவர்ஸுக்கு உள்ளுக்க எழுத போவ இப்போ இப்போ நீ என்ன 2000 நானும் 2000 கீழேண்டா போவேன். 2000 கீழேண்டா எழுத போவேன். ஓகே நான் 1 மில்லியனுக்கு கீழே எழுத மாட்டேன். 1 மில்லியனுக்கு அப்ப நீங்க எந்தெந்த விதமான பொம்பளை பிள்ளைகளுக்கு நீங்க எழுதி கொண்டிருக்கீங்க? அதான் கொஞ்சம் நேரம் முடக்குது போல நினைச்சு கொண்டிருக்கேன். என்ன முதலுமே திருப்பி எழுத இல்லையா அவங்களுக்கு? மெசேஜ் பார்த்துருக்கணும் ஒரு அலுவலகத்துக்கு டைம் கிடைக்கல போல. ஒதர் எழுதியிருப்பேன் அவருக்கு ஒரு வாட்டமும் இல்லையா திருப்பி எழுத மாட்டேன். அதுல ஒரு ஸ்பெஷல் கிக். ஓகே இப்படி சொல்லுவோம் இல்ல உண்மையா சொல்லணும்டா இந்த கேள்விக்கு நான் நினைக்கிறேன் 2000க்கு உள்ளுக்கு இருக்கிற ஆக்கள் சரி இப்படி சொல்லுவேன் 2499 உள்ளுக்கு இருக்கிற ஆக்கள் எழுதுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கூட என்னபடியால அவ திருப்பி எழுதுறதுக்கு இல்லாட்டி பாக்குறதுக்கு இல்லாட்டி அதுவும் அந்த 2500 உள்ளுக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் உள்ளுக்கு இருக்கிற ஆக்கள் நான் எழுத போனாலும் அது உண்மையாக அவர் தெரிஞ்சா எங்கேயாவது ஒரு 2-3 பக்கத்தால தெரிஞ்ச ஒரு பொம்பளை பிள்ளையாம இருக்கும். இப்போ நான் எழுத போறேன்னா இப்போ நீங்க ஒரு கேர்ல பாக்குறீங்க, அந்த கேர்ளுக்கு என்னென்ன பாயிண்ட் முக்கியமா நீங்க பாப்பீங்க? பாக்க பிடிக்கத்தக்கிற என்ன பிடிச்சிருக்கும் உங்களுக்கு? என்ன பாக்க என்ன பிடிச்சிருக்கும்? என்ன பிடிச்சிருக்க இல்லாட்டி நான் பாக்க முதலாவது பாக்குறதா? முதலாவது நான் ஒரு கேர்ள் பாக்க நீங்க முதலாவதா என்னத்தை பாப்பீங்க? கை நிகமா அல்லது கை? முழு கை. நான் ஷூ. எனக்கு ஏன்னு தெரியாத எனக்கு சின்னல இருந்து அந்த ஷூ பைத்தியம் பண்ணபடியால அதனாலதான் உங்களோட ஹேண்டி பேக்ரவுண்ட் அந்த கால் ஒன்று போட்டுக்கிறீங்களா? எந்த கால் எதுக்கு பின்னால? ஹேண்டி பேக்ரவுண்ட் படம் இருக்கலாம். அதுல ஒரு கால் இல்ல இருக்குது நகத்தோட. இல்ல இல்லையா? இல்ல. Es ist so eine Fußfetisch. Fußfetisch, nee. Das habe ich wiederum nicht. ஆனா
எனக்கு நான் முதலா ஒரு ஆக்களை பார்க்குறேன் அந்த ஷூவை பார்த்து தான் உண்மையாக அந்த அவள் எப்படி இருப்பா என்ற ஒரு கற்பனை பண்ணுறது ஒரு ஷூவை பார்த்து நான் macht Sinn. லோகிக்கா இருக்கு யா அப்படின்னா ஷூ இல்லாமல் வந்தாண்டா அவள் ஷூ இல்லாமல் வந்தாண்டா அடுத்ததாக பார்க்குறது கண் கண்ணாடி போட்டிருந்தா டேய் நான் அடுத்ததாக பார்க்குறது கண் கண். ஏன் கை முதல் பார்க்கறது கையான் முகம் கை கை கொடுக்க முடி யா கை நான் கொடுக்குறேன்னு அப்ப நீங்க என்ன முதல்ல பாக்குறது அவன் அம்மாவை தான் நான் பார்ப்பேன் அப்ப எனக்கு தெரியும் அவன் 50 வயசுல அப்படி இருப்பான் நான் பாக்குறது வந்து ஃபர்ஸ்டா பாக்குறது வந்து கண் தான். ஆனா கண்ணை விட எனக்கு முக்கியம் தமிழ்ல என்னன்னு சொல்றேன்னு தெரியல வெஷூஸ்திராளி அந்த சிரிப்பு அவ சிரிக்க எப்படி இருக்கிறா எக்ஸ்பிரஷன்ஸ் மாதிரி அந்த விஷ் பாக்க எனக்கு நானே சிரிக்க தொடங்குறேன் எனக்கு வா வைக்கப்படுது அவன் அழகுல நீங்களே மயங்குற மாதிரி யா அப்ப எது உங்களுக்கு பிடிக்காம இருக்குது? இப்ப நீங்க ஒரு ஆளோட விளையாட போறீங்க, முதல் தரம் மீட் பண்றீங்க, எது உங்களுக்கு ஒரு நோகோ மாதிரி? நீங்க இப்ப போன உடனே இல்லாட்டி நீங்க அவ பிக்கப் பண்ற நேரமே இல்லாட்டி நீங்க எழுதி கொண்டிருக்கிற நேரத்திலேயே ஒரு நோகோ மாதிரி அவ இப்ப இது செஞ்சாண்டா அது உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் மாதிரி? அப்படி அப்படி ஒன்றும் எனக்கு இல்லை. இப்ப நான் எழுதி கொண்டிருக்கேன் நான் ஒரு இதுவும் நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் முதல் மீட் பண்ணணும். மீட் பண்ணக்கு தான் எனக்கு தெரியும் அவன் எப்படி இருப்பான்ட்டு. இந்த படத்துல பார்த்து இதை எழுதி கொண்டிருக்கிறது அது எல்லாம் சரி வராது. ஒருக்கா நேரடியா மீட் பண்ணணும். இப்ப நீங்க முதல் தரம் வெளியில போறீங்க, முதல் தரம் அதுக்கு முதல்ல எழுதி கொண்டிருக்கிறீங்க. இப்ப முதல் தரம் வெளியில போறேன்டா இப்ப நான் நினைக்கிறேன் நார்மலா முதலே ஒரு 2-3 மாசம் எழுதி கொண்டிருக்கோம். 2-3 வருஷம் தமிழாகட்டும். ஆனா அப்படி வெளியால போய்க்க ஒன்றுமே இல்லை. அவ என்னென்றாலும் உங்களுக்கு அது ஒரு எகால் மாதிரி ஒரு மேட்டரும் இல்லை. நான் அப்படி நானும் சந்திக்கிற வரைக்கும் என்ன செஞ்சாலும் இப்ப 3 நாள் கழிச்சு திரும்பி ஆன்சர் பண்ணினாலும் 3 வீக் கழிச்சு ஆன்சர் பண்ணினாலும் காண மாட்டேன். மேட்டரே இல்லை. நான் போவேன் அப்படின்னா சந்திக்கிறதுக்கு போவேன். எனக்கு சந்திச்ச பிறகுதான் எனக்கு தெரியும். ஓகே இல்லை ஓகே கேள்வி என்ன பாஸ் இல்ல ஏதோ ஒரு நோகோ உண்டு. நோகோ இப்ப முதல் தரம் சந்திக்கிறதுக்கு முதல் ஆஸ்லாக் யா எப்படி சொல்ல யா இப்ப ஒரு ஜோகிங் நோஸோட வந்த மாதிரி யா தாசோ அப்படின்னு கதைக்கிற விதம் அவன் கதைக்கிற விதம் யா சோ யா காணி தமிழ்ல அப்படி இல்லை தானே. ஆனா இப்ப Deutschல இப்ப hey wallah bruder gewoon voorbij ja ik breng het jong ik praat die daarna ik heb er een of de genau dat is voor deze als எழுதுறக்கே அப்படி எழுதினா முடிஞ்சு எழுதுறக்கே ja உங்களுக்கு அப்படி இல்லையா? இப்ப யாராவது உங்களுக்கு அப்படி எழுதினா நீங்க வெளியில போன அப்புறம் அப்ப நீங்க அவார்ட எழுதுறதுக்கு அப்படி கிதிக்கு வரும் தானே வேஷ இவன் இப்படி அவன் அப்படி அப்படி கதை கேட்க வேஷ் நார்மலா வரும். அப்படி அது உங்களுக்கு நார்மல். நீங்க காண மாட்டோம் ஃபேஸ் டு ஃபேஸ்ல இருக்கு يلا برود das kannst nicht so machen so ஆனா எழுத மட்டும் உங்களுக்கு ஓகே. அப்படி அழினாலும் பிரச்சனை இல்லை. அவ வந்து உங்களுக்கு இப்ப நீங்க வேணா காணையில விடிய எழும்புனீங்க அவ உங்களுக்கு எழுதுறா யால ப்ரூதர் விகேட்ஸ் அப்ப நீங்க அதை பார்த்துட்டு அது உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. அது உங்களுக்கு ஓகேயா இருக்கு. அந்த ஆன்சர் வந்து அந்த கிஃப் இருக்குல்ல அங்க போவேன் அதுல போடா அதுதான் ja das geil nee das ist also nee die Bruder sagt ஆனா நான் நினைக்கிறேன் தமிழ் படத்துலயும் அப்படிதான். தமிழ் படத்துலயும் அப்படிதானே நார்மலா முதல் பிராதர் தான் சொல்லுவீங்க கடைசியா வந்து அது வேற brother இது வேற brother das ist ரெண்டும் விதமான brothers.
ரெண்டும் ஒன்றும் இல்லை. வேற எது காம்பினேஷன் இது அது. ஓ ஆனா அதுல 2 விதமானது இருக்கு. ப்ரோன்னு இருக்கு, ப்ரோன்னு இருக்கு. வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். ப்ரோன்றது வந்து உண்மையா Also das so. Das ist gerade wie sehen jetzt hier, sorry. Oder hat wirklich nee, mach ich. நே அதனால விதமான விதமான 2 பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த ப்ரோவுக்குள்ளுக்கு. Ja, இப்ப எது சொல்றேன்? was ist der Unterschied? அந்த வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க. ஒன்று வந்து ப்ரோ எனக்கு உண்மையா உன்ன ப்ரோவா தான் எனக்கு தெரியுது. எனக்கு ஒரு பாசம் இல்லை, ஒன்றும் இல்லை. மற்றது வந்து ஹே ப்ரோ what up அப்படி என்ன சொல்றது, ஒரு ஒரு Slang. street slang. யா ஸ்ட்ரீட் ஸ்லாங் மாதிரி. Das kann உங்களுக்கு அப்படி தெரியலையா? இது அப்படி வித்தியாசம் இருக்குதுதான். ஆனா அந்த வித்தியாசத்துலயும் ஒருக்கா மாறுமல்ல, எல்லாரும் மாறாது. Also ich sehe Ja, familische Filme, weißt du, was der தமிழ் படத்துல பாக்குறதுக்கு எல்லாம் அப்படிதான் தொடங்குது. சிம்பு ஃபிலிம் Kollegen, das ist komplett etwas anderes. சிம்பும் கொஞ்சம் வேற ஒரு டைப் தான். அவர் ப்ரோ இருந்தாலும் பாக்கதீப்ல அங்க இல்ல இங்க இருக்குன்னு சொல்றது தாங்க. சோ நாய் விட்ட நாய் அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன நான் விட்டு நாய் வீட்டு நாய். அதோட அர்த்தம் வந்து அந்த உண்மையா அந்த நாய்க்கு வச்சிருக்கிற வீட்டுன்ற நாய் நீயா, இல்லாட்டி எங்கட வீடே ஒரு நாய் வீடு அதுன்ற நாய் நீயா? அதான் இப்ப கேள்வி. ரெண்டும் பிள்ளையா? நீ ஒரு நா அவ்வளவுதான். இல்ல நான் என்ன நாய் விட்டு நாய் சொல்ல வரத நீ நாய் என்றுதானே. யா அம்மா பேச வரேன்னா நாய் வாழ நிமித்த முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க. யா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நாய் வீட்டு நாய் என்று சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நாய் வீட்டு நாய். அதுக்கு உண்மையா இப்ப அம்மா அப்பா யாராவது பார்த்து தெரிஞ்சாக்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம் தானே. யா தெரிஞ்சாக்கள் உண்மையா எனக்கு தெரியாது. ஆனா அந்த நுஸ்பாத்தி வந்து அவன் நாய் விட்டு நாய்ன்னு சொல்லிடணும். ஆனா பேருந்து சொல்லிடணும் நாய் வாழ நிமித்த முடியாதுன்ட்டு. அது மாதிரி கூடாது தானே. வேஷம் நாய் நீ ஒரு நாய். ஆனா பேருந்து சொல்லிடணும் நாய் நன்றி உள்ளது, நீ அப்படி இல்ல வேஷ் அப்படியே வருது அப்படின்னு சொல்லுவீங்க. நாய் நன்றி உள்ளது, நீ வந்து நாய் நல்லதா கூட என்னடா கொடுமை. இப்ப நாய் நல்லமோ இல்லையோ? இப்ப நாய் நல்லமா இல்லையா? நாய் நலமா தான் இருக்கும். நாய் உண்மையான நன்றி உள்ள மிருகம் தான். இப்ப எங்களோட அம்மா அப்பா எங்களே சொல்றது வந்து நாங்க ஒரு நன்றியோட மிருகம்னு சொல்ல வரணுமே. சொன்னா இன்றைக்கு வீட்டை போய் சொல்றேன் அம்மா நான் ஒரு நாய். அவ இந்த இப்ப ஏன்டா நீ ஒரு நாய்? நான் ஏற்கனவே சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன் நீ நாய். நான் சொன்னேன் இல்ல நான் ஒரு நன்றி உள்ள மிருகம். நான் நன்றி உள்ள அந்த தொடி இருக்குல்ல அவ சொல்லிக்கிட்டு எருமை மாடு. எருமைக்கும் மாடுக்கும் என்னடா வித்தியாசம்? மாடை வச்சு கும்பிடுறியோம் இல்ல எருமைக்கும் மாடுக்கும் என்ன வித்தியாசம்? Erume ist doch männlich. Made ist weiblich. Made ist weiblich, ja. Also nicht? Nein, das ist Passumade. Ja. Passumade und was noch? Erume. Made. Ist nicht Erume wie Stier. Und Made ist echt was? Einfach. எனக்கு விளங்கல. என்ன வித்தியாசம்? Kuh, wo Milch gibt. இதே மாதிரிக்கா தெரிஞ்சா கமெண்ட்ல போட்டு விடுங்க. எருமை மாடுக்கு என்ன வித்தியாசம் உண்டு? எல்லாத்தையும் எருமையும் மாடும் உண்டா? நாங்க நாயல் தான். இவங்களுக்கு என்ன தெரியல டைம் பார்த்து கோஸ்டி ஆனது. எங்களுக்கு உண்மையா வேற வேலையில தான் என்ன செய்யுது. சரி டைம் பாஸ்க்கு வேற என்ன நீங்க உங்களோட அம்மா அப்பா உங்களை நான் நினைக்கிறேன் நீங்க வெரி லக்கி. உங்களே தெரியும் நாய் விட்டு பசு அது மாடு அப்படிதான் கூப்பிடுவீங்க. எங்களை விட்ட வேற லெவல். சி சி oui si bien sûr oui bien sûr mais oui உங்களை விட உங்களை எப்படி கூப்பிடுறது? அது அப்படி நான் சொல்ல வந்தேன்னா எல்லாத்துக்கும் பீ 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 என்ன அவ்வளவு மோசமா போய் கொடுத்து இல்ல எங்களை வீட்டுல சூ மட்டும்தான், வேற ஒண்ணும் பெருசா இல்லை.
சூ யாரு ஜூ ஆஹா. ஜூக்குள்ள இருக்கிற அவ்வளவு யா, மிருகமும் யா. நாங்களும் கேட்டிருப்போம். ஆ, நல்ல நல்ல மிருகங்கள் மட்டும் பெறையில. ஒரு நாளும் அம்மா என்ன பார்த்து சொல்ல இல்ல, மூதேசி. நீ ஒரு சரியான சொல்லவே நீ ஒரு சரியான சிங்கம் மட்டும் சொல்லவே இல்லை ஒரு நாள். புலி நீ புலி. நீ யாருக்கு பிறந்தது? சிங்கம் 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 3 சிங்கம் 4 அப்படி ஒரு நாளும் எனக்கு சொல்றது இல்ல. பன்றி. குரங்கு அப்படியா பன்றி, குரங்கு, யானை. எருமை மாடு, யானைன்னு சொன்னேன் எனக்கு. யானை தெரியல. அப்படியே நீங்க வீட்டு ஒரு காலம் மூதேசி பரதேசி Nej. சனியன் Nej. மூதேசி, ஆத்த மூதேசி, பரதேசி, சனியன். சனியன், ஓ ஆனா உனக்கு அப்படியே Nej. இல்லையா? Vuxne. ஆனா சனியம் தூசணமே இல்லையா தானே? அதான் நான் சொல்ல வந்தேன். பே மாறி சனியன் Dyfören? சனியன் சனியன் வந்து ஒரு பேய் மாதிரியா? எஸ் ரெண்டு நெக்கிறன் யா அதர் Fria. சனியன். சனியன் வந்து அந்த இது இல்ல பரதேசியம் நல்லதல்ல. பரதேசி Paradesi. மூதேசி Nej, Sanien vant Kitjana gott vad Sanien heter det net. அது எனக்கு தெரியும். எனக்கு அதை பற்றி தெரியும். Min du gits nå Ja. Sanien. உனக்கு சனியன் பிடிச்சிருக்குண்டா? பைத்தியம் பிடிச்சிருக்கேன். Nej. ஐயரும் சொல்லுவார் உனக்கு இப்ப Aber சாலம் Sanien, நல்லா இல்ல உனக்கு சனியன் பிடிச்சிருக்கு தீஸ்தாஸ் அப்படின்னு சொல்லி ja, aber das ist nicht der Teufel. Als der weg Unglück bringt. யா next time ஒரு ஐயர் இங்க கூப்பிடுவோம். ஒரு ஐயர் William Dante. Weiswegen, da wo du hast gehabt. அவரை கூப்பிடுவோம். அவரை கூப்பிடுவோம். இங்க பாக்குற ஆக்களுக்கு உண்மையா இன்ட்ரெஸ்டா நாங்க ஒரு ஐயர் இங்க கூப்பிடுவோம். Har du prime kulipära? அவர் பிரைம் குடிப்பார், அவர் எல்லாம் குடிப்பார். நார்மலா கருப்பாடு ஜூஸ் தான் குடிப்பேன். முதல் தரம் ஏன்னா நாங்க இப்ப என்ன இந்த வலந்தீன்ஸ் இதுக்குள்ளுக்கு தான் இருக்கிறோம். டேட்டுக்கு எல்லாம் வந்துட்டோம், டேட் எல்லாம் ஓகே. ஆனா அதுல நின்னாங்க ஏதோ ஒரு நோகோ உண்டு. அதான் சொன்னான். நானே சொல்ல இல்ல அதுல என்னன்னு. உனக்கு நோக்கோ என்ன? நான் என்ன சொல்ல வந்தேன், நான் அப்போதான் இப்பயே மறந்துட்டேன். எனக்கு ஒரு நோகோ வந்து வப்பலையான சூ போட்டு இருந்தா இல்ல, எனக்கு வந்து உண்மையான நோகோ வந்து இப்ப நாங்க ஒரு 6 மணிக்கு நான் அவனை கூப்பிட வரேன்னு சொன்னா இல்ல நான் இப்ப எழுதுறேன், ஹாய் எனக்கு சந்திக்க உண்மை ஆசையா இருக்கும். ஸோ நைஸ். இப்ப நாங்க எனக்கு ஒரு ஆசை. அஸ்கு அஸ்கு ஆனா இப்ப நான் சொல்றேன் 6 மணிக்கு உங்களை பிக்கப் பண்ண வாரன். நீங்க 5 மணிக்கே ரெடியா நில்லுங்க. 6 மணிக்கு ஏத்த வாரன். நான் 6 மணிக்கு போய் நிக்கிறேன். ஆனா அது 6:10, 6:15, 6:20 ஆனாண்டா. அது எனக்கு உண்மையா நோங்கோ. அந்த சிட்டியால போகுது. அது எனக்கு உண்மையா முதல் டேட் மட்டும் இல்ல, எனக்கு யாரோட வழியால போனாலும், யாரோட முதல் தரம் போனாலும், முன்னாடி பேந்து போனாலும் எனக்கு ஒரு பிரச்சனை. பொம்பளை மட்டும் இல்ல, யாருன்றாலும் எனக்கு பிரச்சனை. அப்படியே எவ்வளவு நேஷம் வெயிட் பண்ண சொல்லவே இல்ல. விட்டு போக மாட்டோம். எனக்கு நான் உண்மையா நான் நினைக்கிறேன் ஒரு மேக்சிமம் ஒரு 1/2 மணித்தியாலம், அதுக்கு மேல நான் விட்டு போயிடுவேன். 1/2 மணித்தியாலம் லேட்டா வந்தா நான் போயிடுவேன். நெக்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு 1/2 மணித்தியாலம் வெயிட் பண்ணல. யாரு இல்ல நான் சொல்றேன் டேட் வேற. நார்மலா எல்லாரோடையும் எனக்கு பிரச்சனை தான். இப்ப உங்களோட வீட்டை வந்தாலும் நார்மலா நான் அங்க போனா வந்தாலும் ஒரு 1/2 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் வெயிட் பண்ணணும். ஆனா அதை பழகிட்டு என்னட்டியோ இல்ல அங்க சாரி அதான் எங்க இல்ல எனக்கு வந்து டைம் வந்து ஒரு முக்கியமான இது. அதை அப்படி சுதப்பி கொண்டு போனோம்னா எனக்கு அது அப்படியே இதா போயிடும். எப்ப இருந்தா அப்படி நான் நினைக்கிறேன் மிலிட்டரி போனல அப்படின்னு. அதுக்கு முதல் நான் பார்க்கவே இல்லை. அதுக்கு முதல் நான் தான் லேட் ஆகும். முந்தி நான் இவரை கூட்ட போறேன்டா கிசாந்த வீட்டுல இன்னும் சூ போடாம நிப்பேன் வீட்டை. நான் உனக்கு குளிச்சு கொண்டே சொல்லுவேன் நான் இப்ப விளையாட வரேன். நான் சொல்லுவேன் வந்துட்டேன். ஸோ நான் பேருந்து ஷூ போட்டு ஜாக்கெட் போட்டு கார் எடுத்து பார்க்கிங்ல அவர் விட்டு போக என்ன வர மாட்டேன். இப்ப அந்த டைமுக்கு நிற்பார்.
முந்தி உண்மையாக லேட்டாக தான் வந்தேன். முந்தினா நடையும் ஆக்களுக்கு சொல்கிறது எங்கேயாவது போயிட்டு வந்தோன்ற கேட்க எனக்கு தெரியும். அடுத்த இது வந்து நான் இப்போ எதோட விளையாட போகிறேன்டா, நான் வந்தோன்ற கேட்க அவருக்கு எழுதுவேன். நான் இப்போ விளையாட வந்துட்டுறேன். ஆனால் நான் என்ன வீட்டை போய் குளிச்சுட்டு ரெடியாகி உடுப்பு போட்டுக்கொண்டு பேருந்தான் விளையாட வரும். ஆனால் மிலித்தரியோட அங்கே வாங்கின அடியோட அடி அப்படியே அப்படியே மாறிட்டோம். ஆனால் எனக்கு டைம் தான், வேற ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் நான் இதையும் பார்க்குறேன், அதுவும் உண்மையாக சொல்லணும். அவள் போடுற உடுப்புகள் அந்த மாக்கண்டு இல்லாத உண்மையாக என்னென்னு சொல்கிறது, ஸ்டைலாக இருக்குதா, பொருந்துதா, ஓகே இருக்காண்டா. நானே செல்ஃப் அதை பார்க்குறப்படியெல்லாம் நான் உண்மையாக விளையாட ஒரு பொம்பளை பிள்ளையோட போய் விளையாட போய்க்க ஒரு உண்மையான டேட் நைட் மாதிரி விளையாட போய்க்க அதை உண்மையாக பார்க்குறேன். இப்போ நீங்கள் அந்த டேட்டுக்கு போய்க்க, இப்போ நீங்கள் டேட்டுக்கு மீட் அப் பண்ணுறீங்க, அவள் கூட்டிக் கொண்டு போகிறீங்க. கூட்டிக் கொண்டு போய்க்க எந்த இடம் நீங்கள் முதலாக கூட்டிக் கொண்டு போவீங்க? நீங்கள் எதை யோசிச்சா அவள் கூட்டிக் கொண்டு போவீங்க? நார்மலாக சாப்பிட்டு தானே போவீங்க. அதை நீங்கள் ஒரு ஏதாவது ஸ்பெஷலாக பார்த்து போவீங்களா? இல்லாட்டி நீங்கள் அவள் கூப்பிட போய்க்க தான் யோசிப்பீங்களா அங்கே கூட்டிக் கொண்டு போகிறேன்ட்டு? இல்லாட்டி முதல் நாளே யோசிச்சிருவீங்களா? அதில் உங்களோட இது எப்படி? முதல் மீட் பண்ணிக்க நான் நினைக்கிறேன் பெஸ்ட் லொகேஷன் வந்து ஒரு காஃபி ஷாப். காஃபி ஷாப்? ஒரு காஃபி ஷாப். ஏன்னா ஒரு காஃபி ஷாப் ஏன்னா அதுல நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிறீங்க. கதைக்கலாம் அடிவா மெக்னாஸ்லயும் வைக்கலாம். மக்கனாசும் ஒரு காஃபி ஷாப் தான். ஆனா வைப்ஸ் வடி அந்த வடியான தெராஸ் அந்த வியூ நல்லா இருக்குது, வடிவா இருக்குது. முதல் தடவை சந்தி கேட்க அது ஒரு ஒரு மெமரி மாதிரி. அதுவும் ஒரு ஸ்பெஷல் எடுத்து கொண்டு போனா இப்ப ஒரு ஆனா ஸ்பெஷல் இடம்னா இப்ப நீங்க சொல்றது காஃபி ஷாப் தான். காஃபி ஷாப் வந்து வித் வடிவான வியூ வழங்குதா. சம்மர் டைம் அப்படின்னா வடிவான வியூ இல்லாத உள்ளுக்கும் நல்ல காஃபி ஷாப்ல இருக்குதாங்க. வந்து உள்ளுக்கு வடிவா செட்டப் பண்ணி அதுல இருந்து ஒரு காஃபி குடிச்சவங்க காய்ச்சி கொண்டதுக்கு அந்த தியேட்டருக்கு போறது முதல் மீட்டுக்கு தியேட்டருக்கு சாப்பிடுறது முதல் தியேட்டருக்கு கூட்டிக்கணும் போனா நான் முதல் மீட்ல சுவ காட்டி சொக்சல் அடி அவன் என்ன எதிர்பார்த்துக்கணும் தான் போறான் தியேட்டருக்கு. தயவு செய்து அப்படி செஞ்சிடாது. உனக்கு நீங்க அவார்டு அழுறீங்களா? ஸோ 3 மாசம் 4 மாசம் ஸோ 3 வருஷம் அப்ப தெரியும் கொஞ்சம் அவனுக்கு என்ன சாப்பாடு விருப்பம், எது பிடிக்காது. ஸோ அதிலே கொஞ்சம் பிளான் பண்ணுவோம். நீ கொஞ்சம் என்ன மாதிரி தான் பாரு. ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை, எந்த சாப்பாடும் நான் சாப்பிடுறேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ தெரியும் யா ஸோ அப்போ தெரியும் எனக்கு அவக்கு என்ன சாப்பாடு விருப்பம். என்ன அனுப்பியிருப்பாருக்கா இந்த ரெஸ்டாரண்ட் போனான் ஒரு இங்கே இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். அப்போ நீ அவ அனுப்புறதுல வச்சு அதில் ஒன்று எடுத்து அங்கே போ. ஸோ அதுக்கு பிறகு ஸோ நான் பிளான் பண்ணேன் முதல் வீட்டுக்கு முன்னால் கூட்டு போகலாதானே. ஸோ வேற நினைக்கிறேன் இப்ப வீட்டை போய் கூப்பிடுறது வந்து அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையான்னு. இப்ப நீங்க போய் கூப்பிட்டீங்கன்னா அம்மா அப்பா சந்தோஷப்படுவீங்க. எங்கட காலத்துல வந்து நாங்க ஒரு 2-3 பிளாக்ஸ் பக்கத்துல தான் நடக்கும். அவரோட காலத்துல வந்து அவர் வந்து அடுத்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல தான் போய் பேருந்து கூட்டிட்டு சாப்பிட போயிட்டு பேருந்து அந்த ஸ்ப்ரேக்லேயே தெரியும் முதல்ல. ஓகே இல்லை அதுக்கு பிறகுதான் நான் பேருந்து என்ன சொல்றது அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிக்கிறது. இப்போ நாங்கள் என்ன ஒரு வயிற்றுல ஒரு வேறு இடத்துக்கு போகிறோமா, ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறோமா, இல்லாட்டி ஏதோ ஒரு டெசர்ட் எடுக்க போகிறோமா, இல்லாட்டி அப்படியே வீட்டை உணவு விட்டுட்டு அப்படியே வீட்டை போகிறோம். வீட்டுக்கு என்னண்டா நாம கேட்குற கேள்வி என்ன, எத்தனை மணிக்கு வீட்டை போகணும், என்ன அந்த டைமுக்கு அவ வீட்டை போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த கார் அங்கே போயிடும். எனக்கு வீட்டுக்கு என்ன நான் பேருந்து ஒளியால போகலாம். எனக்கு முதல் தரம் எங்கே டை போகிறோம்னா உண்மையாக ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்க்கு தான் நான் போவேன்.
அதுவும் நீ சொன்ன மாதிரி முதல்ல பார்த்து அவள் எழுதுற இதில் எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல எனக்கு இது பிடிக்கும் அதை பிடிக்காது அதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்டாரண்ட் அதுவும் எங்கேயாவது அவக்கு பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் மாதிரி என் அவாக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கணும். இப்போ எனக்கு எந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஒரு இடத்துல இருக்கிறோம் ஒரு நினைக்கிறேன் ஒரு 1/2 மணித்தியாலம் அல்லது 3/4 மணித்தியாலம் பக்கத்தில் அப்படி தூரமாக கூட்டி கொண்டு போகாமல் ஒரு ரெஸ்டாரண்ட். அதுக்கு பிறகு நீ சொன்ன மாதிரி இப்படி கதைச்சிட்டு அது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு எங்கேயாவது ஒரு காஃபி ஷாப் இல்லாட்டி ஏதாவது ஒரு டெசர்ட் எடுக்கிற மாதிரி அதுக்கு பிறகு நான் ஒரு காஃபி ஷாப்புக்கு போவேன். ஃபர்ஸ்ட் செட் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபர்ஸ்ட் நடையும் ஒரு ரெஸ்டாரண்ட். சினிமாவும் இல்லை, வேற ஒரு இடங்களும் இல்லை, எங்கேயாவது ஒரு பார்க்கும் இல்லை. வேற பார்க்கும் ஒரு நல்ல ஐடியா தான், ஒரு பார்க்குக்கு போய் இப்போ அவளை நடந்து போய் கதைக்கிற மாதிரி. ஆனால் ஒரு ரெஸ்டாரண்ட் அது அந்த பார்க்கெல்லாம் நான் பேருந்து எப்படி குடிப்பீங்களா? யா அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இப்போ ரெஸ்டாரண்ட் கதையில் எப்படி போகுதோ அப்படி நீங்கள் அவார்ட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் பேருந்து பார்க்குக்கு போகிறதா அங்கே போகலான்னு பேருந்து யோசிப்பேன். ஆனால் முதலாக போகிறது அங்கே தான். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். obrigado. யா சொல்லுங்க, என்ன புதனங்கள்? வீட்டில் எல்லாரும் சௌகாரமோ? எல்லாரும் எல்லாரும் சௌகாரம் குளிக்கும். முந்திய இப்போ ஃப்ரெண்ட் கிட்ட இருந்தேன், ஹேய் கிஷ் இந்த விட்டு வா போகணான்னு படுக்க. சாரு கேட்டாருண்டா, கிஷ் இந்த விட்டு வா படுக்க. நீயா கண்டிப்பா புது வீடியோ போடுகிறவா சேர்த்துப்பா சொல்லு. மறந்துட்டு வீட்டை என்ன எல்லாம் செய்ய வேணும்? அம்மா கேட்டுட்டு அப்பா கேட்டுட்டு என்ன கேட்குறியா கல்வி? இப்போ நான் கேட்குறேன், கிஷ் புஹனான் எந்த வீட்டை வந்து படுக்கிறியா? ஓ நீ இப்போ வீட்டை போய் கேட்கணும், அம்மா அது வீட்டை போகலாமோ? நான் கேட்கறதுக்கு முதல்ல யோசிச்சு கொண்டு இருப்பேன், நீயே போய்க்கிறது வந்து என்ன நான் போய் கேட்டேன்னா அது கொஞ்சம் பிரச்சனை. ஆனா நீ போய் கேட்டீங்கன்னா அது வேற மாதிரி. நான் முதல்ல யோசிக்கிறது வந்து நான் இப்போ எது இப்போ என்ன கேட்குறேன், நான் நீ கதை கேட்க நான் உனக்கு சொல்லிடுவேன், நீயே போய் கேள், நீயே போய் கேள். சாரி கிசான் எங்கள்ட வீட்டு இன்னைக்கு வந்து படுக்கலாமா அப்படின்னா பார்க்க இல்லை சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்ல. இப்போ நான் போய் கேட்டுனா சொல்ல பத்திரா. ஆனா நீ இப்படி வேற மாதிரி யோசிச்சு பாச்சுன்னா, ஒண்ட மகன் வந்து கேக்குது, ஏய் அப்பா நான் கிசான் வீட்டை போய் படுக்கிறேன், ஒண்ட மண்டுகள் என்ன போகும்? எந்த மகன் என்ன கேட்கிறான், நான் கிசான் வீட்டை போய் படுக்க போறேன். அப்படி கேள்வி எந்த புள்ள நினைச்ச எந்த புள்ளைய என்ன கேக்குது. அப்ப நான் உங்களோட வீட்டை வந்து பார்க்கலாம் இல்ல நீ இன்னைக்கு ரோட்ல 2 டிகிரி வழியாலதான் நானே அப்படி வந்து கேட்க உனக்கு ஒரு பயம் இல்லையா? சிலத்துல அவன் லைக் சம்திங் இப்ப யதோண்ட புள்ள எந்த வீட்டை வந்து படுக்கிறேன் நேய்மா நேய் அப்படி இல்ல. அப்ப உண்டக்கு எனக்கு உலங்கல உங்களோட கேள்வி. இப்ப எந்த மகன் வந்து சொல்லுது, அப்பா நான் என் ஃப்ரெண்ட் வீட்டு போய் படுக்கிறேன். ஓ நான் அப்பா நான் இப்ப அப்பா எந்த சன் வந்து கேக்குது வந்தான் அப்பா. ஓகே மகள் வந்து கேட்டா மகள் வந்து இப்ப நான் மகன் பற்றி தான் கேட்கிறேன். மகள் மவள வந்து கேட்க அப்பா நான் மத்தியாசு வீட்டு போய் படுக்கிறேன். முதல்ல அது யோசனை என்ன? அப்படி ஒரு மகன் வந்து கேட்டா உனக்கு பயம் லைக் பாய்ஸ் தான் பிடிச்சு போறானோ இல்லாட்டி சின்னத்துல அப்படி மாறினா வயசு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு நெட்டு இப்ப 8 வயசு அப்படி இல்ல ஒரு 18-20 வயசுல அப்படி வந்தா இல்ல அப்படி 20 அப்படி 18 வயசுல வந்து கேட்டானண்டா அது கொஞ்சம் வேற விதம். அவன் கேட்காம படுத்தானா அது ஓகே. என்ன கேட்காம அவன் போய் படுத்தானா அவனு அங்கேயோ குடிச்சிட்டு அவனை வீட்டை படுத்துட்டு அடுத்த நாள் வாரான். அவனை நான் முதலிரவே என்ன அடிச்சு கேட்டானா அப்ப நான் வீட்டை போய் படுக்கிறது உங்களுக்கு ஓகேன்னா அவனுக்கு 18 வயசுண்டா அது கொஞ்சம் வேற ஒரு அது கொஞ்சம். ஆனா நான் அப்படி யோசிக்கிறதே இல்லை.
நானும் இல்ல. நீங்க அப்படி ஆனா யோசிச்சு அவர் வந்து 10,000 லைக்ஸ் போட்ட கேர்ள்ஸுக்கு வேற மாதிரி யோசிப்பார். Yeah. இதுக்காக யோசிக்க மாட்டேன். இதுக்கு நான் யோசிக்க மாட்டேன். சரியா ஓகே. சரியா அப்ப நீங்க விட மாட்டீங்க யாரு? மகனை? இல்ல நான் நான் விடுவேன். அது யோசிச்சு எப்படி வந்தாலும் நீங்க விடுவீங்க. என்ன மண்டகால கூட யோசனை போய் கொண்டு இருக்குமா? இதுக்கு உங்களுக்கு யோசனை யா, இருந்தா யா. நான் அந்த பட்டியல ஓகே. நல்ல ஆழம். நீ வேற மாதிரி நான் வேற மாதிரி வேஷ். 2 பேரும் ஆனா நான் வேற மாதிரி யோசிப்பேன். எந்த புள்ள வந்து இப்ப எந்த மகான் என்ன வந்து கேட்டேன்டா, அப்ப நான் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டை போய் படக்க போறேன். இப்ப அது கேட்டு மாதிரி நான் யோசிப்பேன், இவன் இன்றைக்கு இரவு என்ன செய்ய போறான். இப்போ இந்த மைண்ட்ல வரும், நான் செஞ்ச வேலையா நானும் யா செய்யறேன். அப்படிதான் எனக்கு மோட உங்களுக்கு. இவன் இப்ப என்ன போய் செய்ய போறான். இவன் இப்ப உண்மையா அவன் வீட்டை போய் டிரெக்டா போய் படுக்கிறானா, இல்லாட்டி அவன் வீட்டை போய் இன்றைக்கு வீட்டை விளையாடாத கேம் அங்க கேம் பண்ணிட்டு படுக்க போறானா, இல்லாட்டி இவன் வந்து எங்கேயோ ஒரு வேற ஊரை சுத்திட்டு வேற வேற 3-4 மணிக்கு வந்து படுத்துட்டு அடுத்த நாள் பின்னேரம் 2 மணிக்கு தான் நீங்க எங்க வீட்டை வருவானா. அப்படித்தான் நான் யோசிப்பேன். நீ ஆனா யோசிக்க மாட்டேன். இவன் வந்து இப்படி சொல்லிட்டு வேற ஒரு பெட்டை விட்டு போறான். அதுவும் யோசிப்பேன். நான் என்ன செஞ்சனோ அதைத்தான் நான் என் பிள்ளையும் யோசிப்பேன். அப்படி நீ அப்படி செஞ்சிட்டியா? ஆனா இப்ப மாத்தி கேட்டா அதோட கேள்விய, இப்ப மகள் வந்து கேட்கிறா, நான் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டை போய் படுக்க போறேன். நான் சொல்லுவேன் அந்த ஃப்ரெண்டை எங்கட விட்டு கூட்டிட்டு வா. அது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம். ஏயா அதான் நான் சொல்றேன். அதான் கூடுதல் அம்மா அப்பா சொல்றது. எங்கட விட்டு எங்கட விட்டு கூட்டிட்டு நான் பேசுறே. ஆனா இப்ப அந்த வார ஃப்ரெண்ட் கொஞ்சம் தவிச்சு கொண்டு இருப்பான். வேஷ் இல்ல நீ இப்ப மகள் வந்து ஒரு ஃப்ரெண்ட் கொண்டு வரா. என்ன சட்ட மரியாதை குறையுது. ஒரு பொம்பளை பிள்ளை வந்து கேட்டாண்டா அதுக்கு நான் கணக்கு யோசிப்பேன். ஆனா நான் நினைக்கிறேன் அது நார்மல் உண்டு. அதான் சரியோ பிள்ளையோன்னு தெரியா. ஆனா நான் நினைக்கிறேன் பொம்பளை பிள்ளைன்னா யோசிக்கிறதே கூட. ஏனண்டா சொட்ட அக்கறையா பாப்பீங்க. இப்ப அவ தச்சமே இல்ல. இப்ப ஒரு தச்சமே இல்ல ஒரு ஆம்பளை பிள்ளை வந்து ஒரு ஃப்ரெண்ட் விட்டு போய் படக்குறேன்ட்டு அவன் ஒரு கிளப்புக்கு வெளியால போயிட்டு இரவு வந்து படக்குறான்டா, அதை பற்றி நான் கூட யோசிக்க மாட்டேன். ஆனா அதே இது ஒரு பொம்பளை பிள்ளை, அதுவும் உண்டு பொம்பளை பிள்ளை, அதை எல்லாம் அம்மா அப்பா நிற்கிறேன் யோசிக்கிறேன். அப்படி அவையும் அப்படி யோசிக்கணும்ண்டு அவ இப்ப நான் ஒரு ஃப்ரெண்ட் விட்டு போய் படக்க போறேன்னு சொல்லிட்டு, நான் இப்போ சொல்லும் ஒரு 16-18 வயசுக்குள்ளுக்கு நான் ஃப்ரெண்ட் விட்டு போய் படக்குறேன்டா, அவ இப்போ இந்த கிளப்புக்கு போறான்டா, நான் எந்த பிள்ளையை பற்றி யோசிக்க மாட்டேன். எந்த பிள்ளை ஏதாவது தவறு செய்யுமா இல்லையாண்டு அது இருக்கலாம். ஆனால் எந்த பிள்ளையை யோசிக்க மாட்டேன். ஆனா அப்படியே அந்த பிள்ளை ஒரு கிளப்புக்கு போறேன்னா நான் ஒரு அப்பாவை யோசிக்கிறது வந்து சுத்தி இருக்கிற ஆக்கள், அதுவும் படியுங்களோ பட்டியலோ, அவை ஏதாவது ஒரு பிள்ளையான விதத்துல இல்லாட்டி இப்போ கிளப்புக்கு போய்க்கையும் ஆம்பளை பிள்ளைகள் ஏதாவது பிள்ளையா காய்ச்சி பிள்ளையா தொட்டு கதைக்கிற அந்த விஷயம் அப்படி ஏதாவது நடக்கும்னு தான் நான் யோசிப்பேன். இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை வந்து கேட்டேன், ஒரு ஆம்பளை பிள்ளையில நான் அவ்வளோ தூரம் போகவே மாட்டேன். ஏண்டா ஒரு இதில் அவன் டீசெண்டாக போயிட்டு வந்துடுவான், இல்லாட்டி 2வது இதில் அவன் தான் அந்த தொடுற இல்லாட்டி அவன் தான் அந்த விசர் வேலை செய்கிற ஒரு அது என்னபடினாலும் இருக்கலாம். அந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளையில நான் பொருளாலும் யோசிக்க மாட்டேன். அவாவா போய் தப்பு தவறு செய்ய போறான்னு முதலாவதாக யோசிக்க மாட்டேன். ஆனால் அவள் சுற்றி இருக்கிற ஆக்கள் ஏதாவது பிள்ளையா செய்யணும்னு தான் நான் யோசிப்பேன். இல்லாட்டி நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? நீங்க நடையும் அந்த சுத்தி இருக்கிற ஆக்கள் தானே நடையும் யோசிப்பீங்க. அவ ஏதாவது பிள்ளையா செய்யாம. இந்த கேள்வி வந்து நாங்க ஒரு மகள் வந்தா பிறந்தா 18 வயசுல, அப்படி அந்த வயசுல நிக்கக்குதான் பயந்து நாங்க எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்பதான் தெரியும். இப்ப நாங்க சும்மா காய்ச்சிட்டு போவோம் நினைக்கிறேன். முதல்ல சொல்லணும். இப்ப அவ இங்க பொய் சொல்லி போனான்டா, நான் ஃப்ரெண்ட் படுக்க போறேன், இப்போ கிளப்புக்கு போறதுண்டா, அதுல முதல்ல சொல்ல வேணும், ஹை கிளப்புக்கு போறேன்டா, ஓ பிரச்சனை இல்லை, டெலிஃபோன் ஆடி முடிஞ்ச டெலிஃபோன் ஆடி நான் வரேன். அது கூட்ட வரேன். அப்படித்தான் நான் இப்போ எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தனா நானும் அப்படித்தான் இருப்பேன். எனக்கு அந்த உண்மையா டிரெக்டா சொல்லிட்டு போறேன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா பொய் சொல்லிட்டு அப்படி போயிட்டு வரேன்டா அது கொஞ்சம் ஒரு எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தா அதை ஆன் பண்ணோம் பெண் பண்ணோம் என்னண்டாலும்
அதோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். Yeah. அந்த அம்மா அப்பா நான் சொல்கிறதா நீ செய்தே ஆகணும், நான் சொல்கிறதா நீ அந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு எனக்கு வராது. ஒரு குறிப்பிட்ட ஒரு இது ஒன்று இருக்கு, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி. இல்லை நீ அது போனா சரியில்லை உனக்கு அப்படி சொல்லுவேன், அது போனா நீ உருப்படைய மாட்டேன் அப்படி சொல்ல மாட்டேன். அது போனீங்கன்னா அது என்ன சொல்றது, அது உனக்கு சரி வராது, இல்லாட்டி ஒரு சரியில்லாத பாதை. ஆனால் அந்த இப்போ நீ சொல்ற மாதிரி இப்படி டிரெக்டா ஓ அப்பா நான் கிளப்புக்கு போட்டு வாரேன், இந்த டைம் உங்களுக்கு வந்துடுவேன், இல்லாட்டி இந்த டைமுக்கு வந்து என்ன ஏற்றுங்கண்டா அது எனக்கு ஒரு Yeah. ஃப்ரீ மாதிரி விளங்குதா. ஆனால் அதே இப்படி போய் சொல்லிட்டு இப்போ இப்போ சொல்லுவோம் எனக்கு ஒரு மகள் இருந்தாண்டா அவர் கிளப்புக்கு போயிட்டு வந்து எனக்கு சொல்கிறேன் நான் ஃப்ரெண்டில் போய் படுக்கிறேன், அவள் கிளப்புக்கு போயிட்டு வருவா. இதே பக்கம் யதுண்ட மகள் வந்து அவருக்கு உண்மையை சொல்லிட்டு போயிட்டு வீட்டை போயிடுவா. அடுத்த நாள் இவரை நான் அங்கேயா காணங்க அவர் எனக்கு சொன்னாருண்டா, டேய் உண்ட மகளும் என்ன 2 பேரும் போயிட்டு வந்தவ என்ன எல்லாம் சொன்னதா எல்லாம் ஓகே போனதாண்டா. இப்போ நான் அவ்வளோ இதாக நிற்பேன் விளங்குதா, பிள்ளையும் விட்டு கொடுக்க மாட்டேன், நானும் மோமெண்ட் தான் சொல்லிடுவேன் உடனே. நான் எனக்கு தெரியும் அவ போட்டு வந்தேன்னா எனக்கு உண்மையாக தெரியாது, என் அவன் எனக்கு போய் சொல்லிட்டு போயிருக்கான். அது கொஞ்சம் ஒரு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்களும் முந்தி அப்படித்தானே, நாங்களும் கிளப்புக்கு போய் முதல் போய்க்க சொல்லிட்டு நான் போனாங்க. சொல்லிட்டு தான் போனேன். ஸோ பொய் சொல்ல இல்லையா, நாங்கள் இப்போ கிசான் வீட்டை போய் கொடுக்குறோன்னு ஒரு சார் வீட்டு போய் கொடுக்குறோம். பேச்சு வாங்கிட்டு போனாங்க. பேச்சு வேணா ஏன் இந்த டைம் அது இது கவனம், ஆனால் போயிட்டு வந்ததை உண்மையை சொல்லிட்டு போனாங்க. நீங்க என்ன செய்யுங்க? நானும் அப்படிதான் டிரெக்டா அப்படியே ஆனா- உண்மை சொன்னாண்டா ஓகே. அது அந்த கதைக்கு விதம் முக்கியம். Yeah. இப்ப நாங்களும் முந்தைய அப்படிதாங்க வேஷ் சொல்ல வரேன் என்னன்னா, எங்கட அம்மா அப்பா வந்து அவளை சொல்லுருவேன் இது செய்யாத அது செய்யாத, ஆனா அந்த அது செஞ்சா இப்படி 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 எல்லாம் நடக்கும், ம். இப்படி போனீங்கன்னா இப்படி நடக்கும், அப்படி விளக்கமா கழிச்ச சொல்றேன். மாதிரி இல்ல. நான் நீ போடுறேன் அங்க போறேல இங்க போறேல இது உருப்பட செய்யறல போனா உருப்பட மாட்டேன். ஐயா அவ்வளவுதான். அப்படி சொல்லக்கு எங்களுக்கு மண்டைக்கு ஏறாது. எப்படினாலும் அவன் என்ன சொன்னாலும் நாங்க செஞ்சுட்டு தான் வருவோம். செஞ்சுட்டு தான் வருவோம். நாங்களே அது படிச்சாதான் எங்களுக்கு அது நிக்கும் மண்டைக்குள்ள, இல்லாட்டி எனக்கு மண்டையில போகுது. டேய், அப்படி இருக்க நான் இப்ப எனக்கு ஒரு மகள் இருந்தாங்கன்னா நான் விளக்கமா சொல்லுவேன், அது செஞ்ச நீ இது செஞ்சேன்டா இதெல்லாம் நடக்கலாம், Yeah. பார்த்து இரு, அப்படி நடந்தால் இப்படி செய், அப்படி சொல்லி விடுறதுதான் என் கையில இருக்குது. மற்றது அவன் என்ன செய்யறாவோ எப்படி போவாவோ அதெல்லாம் அவன் கையில, அது ரெண்டு கண்ட்ரோல்ல இல்ல, அது உங்கள்கிட்டயும் இருக்காது. அப்ப நான் நினைக்கிறேன் நாங்க எல்லாரும் 3 பேரும் இப்ப எங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாண்டா இப்ப இருக்கிற அம்மாவோட நான் சொல்லல, இப்ப இருக்கிற அம்மா அப்பா கணக்க அன்போட தான் இந்த இதையும் சொல்லினேன். ம். நீ போ அதை செய்யாத அதை செய்யாத நீ உருப்பிட மாட்டா அது இது நாயே போடா அப்படி போடி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அன்புல தான் சொல்லினேன். நான் நினைக்கிறேன் நாங்க இப்ப எங்கட ஜெனரேஷன் இப்போ 2024 23 இருந்து இல்லாட்டி 2020 இருந்து இப்போ எங்கட ஜெனரேஷன் கூட அந்த பக்குவமா சொல்லி கொடுக்கறதான் முதல் மெயின் இதான் நினைக்கிறேன். அது கூட அது விளக்கமா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம. Ja, das ist schon. Aber zurück zum Thema. இப்போ முந்தி நான் இப்போ ஃப்ரெண்ட் வீட்டை ஒரு இந்த வீட்டை வந்து படுக்க போனேன்டா வீட்டை போய் ஹேப் பண்ணான், அம்மா நான் சாமூர் போய் படுக்கலாமா, ஒரு எந்த வீட்டில் அப்படித்தான் ஓமுன்னு சொல்லுவேன். ஓமுன்னு சொன்னால் ஒரு லிஸ்ட் வரும், ரூம் ஒதுக்கினா போகலாம், ஒரு மத்தியமே பாடி அப்பயாம போகலாம், வீடு ஒதுக்கு தீஸ்தாஸ். இட்ஸ் உங்கள்கிட்ட அப்படி இல்லையா? நான் முந்தி அடிக்கடி வீட்டை போய் ஒரு ஆண்டு வீட்டை போய் படுக்கிறேன்னா எங்களோட பாசில் இருக்கிற ஒரு கசன் ஒன்றுட்டு அவர்கிட்ட வீட்டு போய் படுக்கிறேன்னா நான் ஒரு 2-3 தடவை முந்தி கேட்டிருப்பேன் அது மாதிரி ஒரு இந்த அளவில். அப்போக்கு அம்மா நடையும் அது அவாண்ட அண்ணாண்டுன்னு தெரிஞ்சும் அவள் ஒரு கஷ்டமாக தான் நடையும் விடுவா பிள்ளைய. ஒரு இவ்வளோ பிள்ளைய சரி கவனமாக போயிட்டு வா பார்த்து போயிட்டு வாண்டு. அப்போ போனோன்னா என்ன வீட்டை போய் அவர்கிட்ட விட்டு போய் சேர்ந்து விளையாடிட்டு கேம்ஸ் ஏதாவது விளையாடிட்டு அப்படியே நித்திர வந்துட்டு விட்டு கிளம்பி சாப்பிட்டுட்டு திருப்பி மாமாவன் வந்து விடுவார். பேருந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு அப்படி போய் பழகினா பிறகு நான் மாமா எப்போ வீட்டை வரையிறோ அப்போயே நான் ஒரு பேக் ஒன்று நானே எனக்கு ரெடி பண்ணி நானே அதுக்கு ஒரு டவல் ஒன்று எடுத்து வச்சு என் ப்ரஷ்ஷை முழுக்க எடுத்து வச்சு டூத் பேஸ்ட் தேவையில்லைன்னு மாமா அங்கே வச்சுருக்கிறார். பேருந்து ஒரு உடுப்பையும் எடுத்து வச்சு, ஆனால் நான் உடுப்பை வைக்க நிறைய பேண்டையை மறந்துடுவேன். நான் ஒரு ட்ரௌசரும் ஒரு டிஷர்ட்டையும் முழுக்க வச்சுட்டு ரெடி அனுப்பேன் வாசலில், நான் போகிறேன். அப்போக்கு அம்மா வருவா. அம்மா வந்துட்டு என்ன திருப்பி ரெடியா மாமாவோட போகிறதுக்கு, அப்போ போறியா இன்றைக்கு இரவு? திருப்பி கேட்டுருப்பா, நீ உண்மையாக போறிய இன்றைக்கு உண்மையாக போறிய
அடுத்த கிழமை போயில நீ இப்ப போறிய சரியா சரியா அப்பா ஒரு நாள் பண்ண சொல்ல மாட்டேன் நீ போயிட்டு வா என்ன அப்பா அம்மா நடைய கணக்கு அந்த கவனத்துல கணக்கு கழுவி கட்டுக்கொண்டு போறியா இல்லைன்னா இந்த மாமா சொல்ல சரி வீடு அவன் வரத்தானே போறான்னு பேருந்து நடையும் போறதுக்கு முன்னாடி ஒரு பேக்கத்துல வந்து பாப்பா அதுக்கு பேண்டியே இருக்கா இந்த ஒரு பேண்டி ஒன்று எடுத்து ஒரு அண்டர்வேர் ஒன்று எடுத்து அதுக்குள்ள வச்சுட்டு இப்படி இருந்தா போயிட்டு வான்னு தருவா எங்களை விட்டு அப்படித்தான் ஆனா வேற இடத்துல போய் அது மாமா வீட்டை மட்டும்தான் நான் அப்படி வேற இடத்துல நான் கேட்டேன்னு நான் அங்க போய் படுக்க போறேன்டா ஏன் நீ அங்க போற ஏன் அவர் இங்க வர மாட்டாரோ இங்க படுக்க சொல்லு இப்ப சாரு சொன்ன மாதிரி இது என்ன பழக்கம் வீட்டு போய் படுக்குது உனக்கு வீடு இல்லையோ உனக்கு கட்டல் இல்லையோ அப்படித்தான் கூடுதலா ஆனா வேற ஆக்களோட வீட்டை போய் படுக்கிறோன்னா எங்களுக்கும் வீட்டு அப்படித்தான் இப்ப நீ ரூம் ஒதுக்கிட்டு போ இதை மறக்காத செய்யறதுக்கு சில நேரத்துல மறந்துட்டும் போயிடுவேன் ஆனா கூடுதலா அப்படித்தான் சொல்றது நீ இதை செஞ்சுட்டு போ அதை செஞ்சுட்டு போ எங்களுக்கும் அந்த லிஸ்ட் வரும் எல்லாட்டி இப்ப உண்டை விட்ட உனக்கு அந்த சகோதரம் இல்லாதபடியால் இப்போ தம்பி தங்கச்சி இல்லாதபடி அண்ணா அப்படி இல்லாதபடியால் உனக்கு அது இருந்திருக்காத நான் எங்களோட வீட்டை வந்து இப்போ அம்மா சொல்லுவா இப்போ எனக்கு ஒரு தெரிஞ்ச வீட்டு இப்போ என்ன ஒரு ஃப்ரெண்ட் பக்கத்தில் இருக்கிற எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் அவர்கிட்ட வீட்டை போகிறேன்டா தம்பியை கூட்டி கொண்டு போ தம்பியை கூட்டி கொண்டு போனால் தான் நீயும் போகலாம் அப்போ எனக்கு சில நேரத்தில் விசிற வேறு எனக்கு முந்தி தம்பியோட அவ்வளோ இதண்டு இல்லை இதே இப்போ நான் தம்பியை கூட்டி கொண்டு போகணும் அப்போ நானே நின்றுவேன் ஏன்னா நான் போனால் அவரை கூட்டி கொண்டு போகணும் நான் நின்று அவரும் போகக்கூடாது அப்போ நான் வீட்டே நின்று என் அவரையும் போக விட மாட்டேன் எங்களுக்கு அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா வரும் எங்கே போனாலும் விளையாட விளாட போனாலும் தம்பியை கூட்டிக்கொண்டு போவோம் அங்கால பின்னால போனாலும் தம்பியை கூட்டிக்கொண்டு போவோம் இப்ப தம்பி உங்களே இப்ப தம்பிக்கு போயிட்டால தம்பி நானும் சேர்த்து வரலாமா வாவ் லக்கி கைஸ் மேன் நான் ஒரு இடத்தையும் போகல நான் ஒரு இடத்தையும் வீட்டை போய் படுக்கல வீட்டு தான் எங்கட வீட்டு தான் படுத்தது வெளியால போறதுக்கு சான்ஸ் இல்லை இப்ப வெளியில போய் விளையாடினான் தான் வெளியே போய் விளையாடுறது அது ஆனால் வீட்டு தான் படுக்கிறதா வீட்டு தான் நான் ஒரு காலம் வேறையாக கொண்டு வீட்டை போய் படுக்கிறேன் நான் அப்போ யோசிச்சு நான் உண்டு விட்டு வந்து படுத்தலாம் உண்டு ஆனால் அப்படியும் இல்லை நான் ஆனா நான் யோசிக்கிறது வந்து இப்ப நீங்க உங்களுக்கு உண்மையா வேற கொண்டு விட்டு போய் பழக்கிறதுக்கு முதல் விருப்பம் அதுவும் இருக்குதானே அதுவும் இருக்குது வீட்டை பிடிக்கும் வேறையாக கொண்டு விட்டு போய் படுக்க ஆனா உங்களுக்கு வீட்டை தான் படுக்கணும் பிடிக்கும் நான் அதனால அந்த இது நான் சின்ன நேரத்தில் கேட்டிருப்பேன் இவன்ட்டு வீட்டை போகலாமா உண்டு அதுக்கே ஆனா எங்க வீட்டை எல்லாரும் வரலாம் எங்க வீட்டை எல்லாரும் செய்யலாம் கூத்தடிக்கலாம் ஆடலாம் பாடலாம் பழகலாம் அத்திந்தோம் படுக்கிறதுண்டா படம் பார்க்கறது கேம்ஸ்ல ஆடுறது ஒரு கெபாப் ஆர்டர் பண்றது 5 ரூபாய்க்கு கெபாப் ஆர்டர் வர்றது 5 ரூபாய் இப்படி காய்ச்சி கொண்டு கேட்க நீங்க நீங்க சின்ன நேரம் கேட்க கூடுதலா வீட்டை தான் சாப்பிட்டு இருப்பீங்க நாங்க எல்லாம் வழியில அம்மா அப்பாட எல்லாம் வழியில முந்தி கணக்கு இப்போ வழியில சாப்பிடறது தானே அது வழியில சாப்பிட்றேன்டா அது சரியில்லை இது சரியில்லை அவ சமைக்கிறது கிச்சன் அது இது அந்த ஹிகியனை சரியா அங்கட அந்த தமிழ் காய்ச்சல்ல கொஞ்சம் இது தானே நானும் இப்போ என்ன கேட்க வந்தது வந்து இப்போ நீங்க சின்ன நேரம் கேட்க உங்களோட அம்மா அப்பா இங்க போறோம் ரெண்டா உங்களுக்கு எது சரியா ஹாப்பியா இருந்தது? McDonald's. McDonald's ist das beste Leben. Also McDonald's oder நான் சொல்றது. Ja, நாங்க McDonald's போட்டு வருவோம். Also McDonald's, McDonald's சொல்லி சொல்லுது. McDonald's எனக்கு முந்தி தெரியாது. அம்மா அப்பாட்ட கார் இல்லை. ஸோ எப்போ லங்கந்தாளுக்கு வந்ததோ அப்போ எனக்கு தெரியும். McDonald's முந்தி கிளப்ஸ் ஸோ தான் முதல் வந்தது ஹீரோயின் கேப்பி கிளப்ஸ். ஸோ எப்போ லங்கந்தாளுக்கு வந்ததோ தெரியும். ஸோ உனக்கு McDonald's ஹைலைட் எனக்கு எல்லார்ட்டும் விட்டையும் அதானுண்டு. அதுவும் அந்த பாக்ஸ்ல இருந்து அந்த அம்மா இப்போ எங்கட அம்மா எல்லாம் அதில் வேலை செஞ்சவா. அப்போ அவ சில நேரத்தில் அந்த நைட் ஷிஃப்ட் எல்லாம் முடிஞ்சுட்டு வீட்டை வரைக்கும் அந்த பக்கெட் வீட்டை வரைக்கும் அந்த வாசம் அடக்கியே ஒரு 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும். இப்போதான் சாப்பாடு வேலை
கோல்டிங் அந்த சிறப்போ யா ரெஜிஃபோ மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இதுக்குள்ளுக்கு கோல்ட் கலர்ல பிக் மேக் பிக் மேக் நினைக்கிறேன். அதான் சின்ன அம்மா அப்பா சொல்றேன்டா. அதுவும் எங்களுக்கு ஒரு நான் வந்து யோசிக்கிறேன். நான் அம்மா அப்பா இப்படி ஒரு மெக்டொனால்ட்ஸ் வந்து வீட்டை கொண்டு வரணும்டா எவ்வளோ உழைச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு அது மெக்டொனால்ட்ஸே கொண்டு வரணும். ஆனால் எங்களுக்கு அப்போ தெரியாதானே அதை விட என்ன மேலே என்ன இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, இப்போ இந்த 5 ஸ்டார் அங்கால இருக்குது, இப்போ இந்த ஃபைன் டைனிங் அங்கால இருக்குது, ஒரு வேறு வேறு லெவலில் எங்களுக்கு அதானே அந்த ஃபைன் டைனிங். அப்போ அது கொண்டு வரைக்கும் எங்களுக்கு ஒரு இது மாதிரி என்னப்பா அப்படி இதை கொண்டு வந்துட்டு நம்ம இவ்வளோ இப்படி மெக்டொனால்ட்ஸ் போய் வாங்கி கொண்டு வந்திருக்கணும், எவ்வளோ காசு கொடுத்துருப்போம், நம்ம எவ்வளோ இதுண்டு இப்போ இந்த வேற வேற தான் யோசிக்க சில நேரத்தில் திருப்பி யோசிக்க கொஞ்சம் இதாக தான் இருக்கும். எவ்வளோ தூரமாக அம்மா அப்பா வந்த வேண்டு, எவ்வளோ தூரமாக எங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை தாரத்துக்கு ரெடியாக இருந்த இல்லாட்டி யா ஷஷர் அசஸ் me en Brüche zu Erek Freit. ஃப்ரம் தி விளையாட்டு சாமான் அதுக்குள்ளே இருக்கிறது ஹாப்பி மீலுக்கு இருக்கிறது. யா அதனால ஹாப்பி மீல் யா அவங்களை ஹாப்பி ஆகும். சிலாக்கு சொல்லி இப்போ அது சரியில்லை அப்படி கொடுத்துருக்க கூடாது தெரியாது. நாங்க போனதும் சும்மா இப்ப கிழமைக்கு ஒருக்க போறது தானே. இப்ப யாராவது ஃபேமிலியில பிறந்த நாள் யா அப்படியா அப்பதான் போட்டு வரது. இப்ப நீங்க 3 பேர் இருந்தாலும் அது 4 பேர் என்ற ஃபேமிலியில வருஷத்துல 4 தடவை போட்டு வருவீங்க, அவ்வளவுதான். இப்ப எங்களைய மாதிரி இந்த வயசுல நாங்க இப்ப கிழமைக்கு ஒருக்க இப்ப மெக்டொனால்ட்ஸ் போய் சாப்பிடுற மாதிரி இல்லை. வயசு அப்படி இல்லை முந்தி. Ja, nej, vi tar säkert McDonald's. McDonald's, det ska de gamla så så அவர் ஒரு அந்த மெக்டொனால்ட்ஸ் இருக்கல அதுல அந்த லோகோ அந்த கிளவுன் ஒன்று வார முந்தி வந்து இப்ப வார இல்ல, இப்ப வார இல்ல. ஆனா இப்ப அந்த கிளவுனை நீங்க பாத்தீங்கன்னா முந்தி எங்களுக்கு அந்த கிளவுன் வந்து நுஸ்பாத்தியா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஹொரர் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. அந்த மற்றவர் அவர் விட்டுட்டு மற்றவர் ஒரு சின்ன ஆள் இருப்பார், அந்த கருப்பு வெள்ளை ஒரு grossión. முந்தி Violet. Een grosse figuur, hè? Ja, stimmt schon. சரி. Ja, geil. என்ன விருப்பமான சாப்பாடு? சாக்லேட். தமிழ் விருப்பமான சாப்பாடா? நான் முந்தி என்ன கொத்து ரொட்டி என்ன சொல்லியிருப்பேன். Ik geloof இப்போ அம்மா செய்கிற பிரியாணி அனு இருக்கேன். எனக்கு தமிழ் சாப்பாடுண்டால காணும். எனக்கு அந்த வெளிநாட்டு சாப்பாடுண்டா போய் சாப்பிட விருப்பம். ஆனால் தமிழ் சாப்பாடுன்னு தான் நம்பர் 1. அதில் பிரியாணி என்ன சொல்லுவேன். வேறு சிலோனுக்கு போய்க்க இப்போ திருப்பி இப்போ எங்களோட சொந்தக்கார வீட்டு எல்லாம் போய்க்க, அம்மா அப்பா இருந்த வீட்டுக்கெல்லாம் போய்க்க புடி எலும்பைக்க இட்லியும் சாம்பாரும் தந்தா பெஸ்ட். புடிய எலும்பின உடனே பல்லு தீட்டி அந்த முன் வாசல்ல இருக்கேக்க அப்ப அந்த எங்களோட மாமி வந்து புடியனையும் கொண்டு வருவா. அவ கொண்டு வரைக்கும் அந்த அந்த பானையில இட்லி சாம்பார் அது விடிய இருந்து அந்த வாசல்ல இருந்து பழமையை பார்த்து கொண்டு முன்னுக்கு அந்த வாசலையும் பார்த்து கொண்டு போகிற ஓட்டோஸ் காரையும் பார்த்துக்கொண்டு சாப்பிட்டு கொண்டு முதல் வீட்டு சாக்க பிரியாணி, அதுக்கு அடுத்தது இட்லியும். இட்லி காலம சாப்பாட்டுக்கு சாப்பாடுக்கு நார்மலாக சாப்பிட்றது ஓகே. ஆனால் விடிய எழும்பி அந்த இட்லி சாப்பிட்றது வந்து வேற லெவல். உண்ட எந்த காலம் சாப்பாடு ரோஸ்பான் இப்போ சில்லாங்கால நிற்க ரோஸ்பான் வித் உப்பு பட்டர். Uppe borte, det är nog råspar med sambelken. Nej. Aber samblen är väl inte kan? Nej. Det svåra klass så sambel inte kan. என்னடா சம்பலுக்கு இல்ல. Kokosnuss அந்த kokosnuss rasp. அடே அது உனக்கு என்ன சொல்றது அந்த டேஸ்ட்க்கே வராது நீ சம்பல் சாப்பிடுங்க. சில பேருக்கு அந்த கோகோஸ்னஸ் அந்த இதா இருக்கும், நெஞ்சு எரிக்கும். என்ன அது இல்ல உனக்கு உரைப்பாலையா இல்ல உண்மையா அந்த kokosnuss அந்த கோகோஸ் இதால. யா யாருடா சம்பள விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இவன் தான் நான் யோ காலம் சாப்பாடு ரோஸ்பான் உப்பு பட்டர் கொண்டு வருவேன் கேட்ல பேன்ல. அது இங்க எடுக்கிறது கஷ்டம். என்ன இங்க எடுக்கிறது நம்ம கடையில இருக்கு யாதோ அந்த சின்னது ஒரு துண்டா அது பெரிய பானா வரும்.
Und so normal சாப்பாடு சோறு, ஆட்டிறைச்சி கறி und ஒரு கிளாஸோட Tea. ரசம் ரசம் zum Trinken. und der விரும்பின சாப்பாடு நார்மல் also இப்போ நார்மலாக சாப்பிட்றேன்னா Also தமிழ் சாப்பாடோ ஒரு இல்லை also generell indische Burger, egal was du nachfragst. egal was für eine Burger, ja. Burger an. Es ist ஒரு ஸ்பெஷல் இது ஒரு இப்போ நீ சொல்லுவே இல்லை இந்த ரெஸ்டாரண்ட் தான் das ist es. Ist es Hans im Glück? Hans im Glück okay. Big Burger. Big Burger, Dortmundல இருக்கிறது, ja. Das ist Big Boost Burger. Big Boost Burger, ja. Das ist von Dortmund. Aber எதை நீ நம்பர் ஒன்னு சொல்லுவேன்? Das. Das in Dortmund? Ja. Nummer 1? 100%, ja. Swissல இருக்கிறது என்னது சொல்லுவேன்? Swissல இருக்கிறது நானே யோசிச்சு பார்க்கணும். Eigene Burger, man. Holst vom Metzger, tust noch schön gewürzen. Regional. Haas-Metzgerei, beste Five Leben. Guys, ja. விலை இந்த ஸ்விஸ்ல, aber Five Guys ist okay. அப்போ உனக்கு பிடிச்ச சாப்பாடுண்டா இப்போ ஒவ்வொரு நாளும் நீ சாப்பிட வேணா பர்கர். Ja. உங்களுக்கு? Over now, das kannst du essen. Ja, இப்போ உண்மையா ஒரு விருப்பமான சாப்பாடுண்டா உண்மையா ஒவ்வொரு நாளும் சோறு சாப்பிட கறி தான். சோறு கறி. முந்தி அப்படி இல்லை, சின்னல பீட்சா பாஸ்தா அப்படி. ஆனால் இப்போ வயசு போக போக சோறு வந்து விஷம் தான். சோறு சாப்பிட்டு மத்தியானம் நல்ல ஒரு நித்திரை ஒன்று ஐயா, மூக்கு முட்டை சாப்பிட்டு சரத்தையும் நித்திரை ஒன்று அடிக்கும். அது நல்ல ஒரு அடிச்சுட்டு சரத்தையும் போட்டுட்டு பெரியனும் போட்டு இல்லை, அப்படி இல்லாம இல்லை, ஒன்றும் இல்லாம தான். ஏய், அது வந்து சொல்லல, அது அப்படின்ட்டு சூப்பர். ஆனா எனக்கு பிடிக்குமான பாலப்பம். தெரியாது. பாலம். Was? என்ன? அப்பம். ம். Ja, aber das ist ja Dessert, Bände. Ja. Nee, aber normal தமிழ்நாட்டு டெசர்ட் Ja, சாப்பிடுறாங்க. அது அப்படியே- ஹோப் மீ. Ja, ist schon Hauptspeis. Aber டெசர்ட் சூப்பர் தான். Das ist geil. Appam ist geil. Und Dessert என்ன விருப்பம்? Chocolate. எனக்கு வந்து டெசர்ட் என்ன பிடிக்காது. பாயாசம்? எனக்கு ஒரு டெசர்ட்டும் பிடிக்காது. Chocolate. நாங்கள் எங்கே போனாலும் எனக்கு நான் டெசர்ட் சாப்பிட்றேன்டா அது உண்மையாக ஒரு கன பேர் சொல்லி சரி சாப்பிடு இல்லாட்டி யார்ட்டாவது பர்த்டே அந்த கேக் வெட்டினது அப்படின்னு. ஆனால் எனக்கு உண்மையாக டெசர்ட் என்னோட பிடிக்கும். ம். ஒரு டெசர்ட் நான் நிறைய சாப்பிட்றது இப்போ சாப்பிட போகிறேன்டா அந்த பர்கர் கிங்கில் இருக்கிற Hot brown. ஹாட் ப்ரௌனி அதுவும் அந்த ஐஸ்கிரீம் போட்டபடியாக தான் நிறைய சாப்பிட்றேன். ம். ஆனால் நான் எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸை வைப்பினா மாக்களை வைப்பினா உனக்கு நான் உண்மையாக டெசர்ட் பிடிக்காது. ஆனால் எனக்கு டெசர்ட் எனக்கு கேக் வேறு ஐசிங் கேக்கோ நார்மல் கேக்கோ இல்லாட்டி அந்த வைக்கிற பானக்கோத்தோ அது வைஸ்துக்கு இந்த டிஃப்ரென்ஸான சாமான் ஒன்றுமே பிடிக்காது. ம். எனக்கு ஒரு ரைட்ஸ் கூட இல்லாத போய் சாப்பிடணும். எனக்கு அந்த டெசர்ட் வச்சு ஆக்க சொன்னால் உனக்கு டெசர்ட் மண்டல நோ பிள்ளையோ? நான் குடியில சார் மண்டேட்டாலே நாங்கள் குடிப்போம். நான் எனக்கு டெசர்ட்ண்டா பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ நீ கேட்ட கேள்விக்கு எது சாப்பிட்றேன்னா அந்த ஹோப் ப்ராணி தான் ம். ஒரு டெசர்ட். ஆனால் இல்லை சுஷேக் நீ